அல்லேலூயா. Hallelujah. மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். I greet you all in the matchless name of Yahushua HaMashiach. யாகுவா நல்லவர், அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. Yahuwah is good, his mercy endures forever. அல்லேலூயா. Hallelujah. நாம் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எரேமியா 17ஆம் அதிகாரம் Jeremiah chapter 17, வசனங்கள் 5 8 வரைக்கும் வாசிக்கலாம். Thus says Yahuwah. Jeremiah chapter 17 verses 5 to 8. Thus says Yahuwah, cursed is the man who trusts in men, and makes flesh his strength, whose heart departs from Yahuwah, for he shall be like a shrub in the desert, and shall not see when good comes, but shall inhabit the parched places in the wilderness, in a salt land which is not inhabited. Blessed is the man who trusts Yahuwah, and whose hope is Yahuwah, for he shall be like a tree planted by the waters, which spreads out its roots by the river, and will not fear when the heat comes, but its leaf will be green, and will not be anxious in the year of drought, nor will cease from yielding fruits. Amen. அல்லேலூயா. Hallelujah. நமக்கு மிகவும் பழக்கமான ஒரு பகுதி தான். This passage is well known to us. ஜாஸ்தியா இருக்குல்ல. அல்லேலூயா. Hallelujah. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு யாகுவாவை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று யாகுவா சொல்லுகிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறதான அல்லது மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளுகிற எந்த மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெயிக்க மாட்டான். A man who trusts in himself or in his strength cannot win his life. அப்படி மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தாலே அவன் தாமாகவே யாகுவாவை விட்டு அவன் விலகுகிறான் என்ற அர்த்தம். If man believes in himself, it means that he is leaving from Yahuwah. மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறதான சில வசனங்களை நாம் பார்க்கலாம். Let us see a few words that the scripture says about man. மனுஷன் எவ்வளவு பலவான் என்று சில காரியங்களை நாம் இங்கே பார்க்கலாம். We can see the strength of man here. Isaiah chapter 2 verse 22. Isaiah chapter 2 verse 22. Save yourselves from such a man whose breath is in his nostrils, for of what account is he? அல்லேலூயா. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. அப்ப நாசியில சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நான் நம்புவது கூடாத ஒரு காரியம். We shouldn't trust any man who breathes through his nostrils. ஏன்னா எப்பொழுது அவன் நாசியில் இருந்து அந்த சுவாசம் போகும் என்று நம்மால் சொல்ல முடியாது. Because we can never say when the breath from his nostrils can leave. இந்த நாசியிலே சுவாசமுள்ள மனிதன் பேசும் பொழுது அந்த சுவாசத்தை தருகிறவர் தேவன்தான் என்பதை மறந்த வண்ணமாக அநேக முறை பேசுவார். When the man who has breath in his nostrils speaks without realizing that Yahuwah himself gave this life. எப்ப வேண்டுமானாலும் அந்த சுவாசத்தை அவர் நிறுத்த முடியும் என்பதை மனிதன் மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருப்பான். Man forgets that Yahuwah can stop the breath in his nostrils. மனிதனிடத்தில் சில சமயங்களிலே போய் நீங்கள் எதையாகிலும் கேட்டால் அல்லது உதவி கேட்டால் அவன் சொல்லுவான், நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லுவான். When you ask man for help, he will say, I am there, don't be afraid. நாளைக்கு காலையில கரெக்டா அங்க வந்து நான் நிப்பேன் என்று சொல்லுவான். He will say the next day morning, I will be there. ஆனா அவன் இருக்கவே மாட்டான். But he will not be there.
நாம தான் அங்க போக வேண்டியதா இருக்கும். We must go there. ஏன்னா தேவன் அவனுடைய சுவாசத்தை எடுத்து போட்டிருப்பார். Because Elohim would have taken the breath from him. அவ்வளவுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. That is the life of man. அவ்வளவுதான் ஒரு மனிதன். That is man. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நாம் நம்புவது ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Scripture says that it is of no use of be trusting in the man who has breath in him. இன்னும் சில வசனங்களை கூட பார்க்கலாம். Let us see some more verse. Psalms 118 verses 8 and 9. It is better to trust in Yahweh than to put confidence in men. It is better to trust in Yahweh than to put confidence in princes. Hallelujah. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் யாகோவா பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் யாகோவா பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்போ வேதம் நமக்கு சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து இதை நமக்கு சொல்லி தருகிறார். The psalmist teaches us with his own experiences. இப்போ சங்கீதக்காரனை குறித்து நமக்கு தெரியும், அவர் பெரிய பெரிய காரியங்களை இந்த தேசத்தில் அந்த தேசத்தில் செய்தார் என்று நாம் அறிவோம். We know that the psalmist has done many things, many big things in that place. எல்லா காரியங்களையுமே அநேகமாக ஜெயமாகவே நடத்தினார். Everything was done victoriously. ஆனால் அவர் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கவில்லை என்பது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். This verse, he proves through this verse that he never trusted in anyone. அவர் ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், சில மனிதர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். He says this because he had trust in a few people. அந்த மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அந்த மனிதர்களே அவருக்கு துரோகிகளாக மாறுவதை அவர் பார்த்தார். He saw the people whom he trusted became his own enemies, Betrayers. betrayers. அல்லேலூயா. ஆமா, அப்போ இதை தன்னுடைய அனுபவத்தில் பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார், மனுஷன் பேரில் நம்பிக்கை வைப்பது தவறு. So with his own experience, he says, do not keep trust on man. ஆனால் யாகோவா பேரில் பற்றுதலாய் இருப்பதுதான் நமக்கு நலம். But being confident in Yahweh is good for us. சரி, மனுஷனை நம்ப வேண்டாம், ஆனால் பிரபுக்களை நம்பலாமா? Let's not trust in man, but can we trust in prince? நாம கூட சில சமயங்கள் என்ன பண்ணுகிறோம்னு சொன்னா, நல்ல பதவியில் இருக்கிறவர்களே அல்லது நல்ல வசதி உள்ளவர்களை சில சமயங்களிலே நாம் நம்பி விடுகிறோம். Sometimes we believe and trust in people who are rich and have good authority. இந்த மனிதனிடத்தில் போனால் கண்டிப்பாக எனக்கு பதில் கிடைக்கும் என்று நாம் நம்பி விடுகிறோம். If I go to this man, I may get the answer. We think so. இது விசுவாசிகளுக்கும் பொருந்தும், அவிசுவாசிகளுக்கும் பொருந்தும். This can be related to believers and non-believers. விசுவாசிகள் வாயிலிருந்து கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். We can hear these words from believers too. இந்த மனிதனை போய் பாருங்கள், உங்கள் பிரச்சனை எல்லாம் முடிந்து விடும் என்று சொல்வார். If you go and see this man, your problems will be solved. ஆனால் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? But what does Yahweh expect from us? அவர் நாம் முழுவதும் அவரில் நம்பிக்கையா இருப்பதை அவர் எதிர்பார்க்கிறார். He expects us to trust in him wholly. ஏன்னா மனுஷனுடைய பலன் என்ன என்று அவருக்கு நன்றாக தெரியும். Because he knows the man's strength. சங்கீதம் 144 Psalms 144. verses 3 and 4. Yahweh, what is man that you take knowledge of him, or the son of man that you are mindful of him? Man is like a breath, his days are like passing shadows. ஹல்லேலூயா. Hallelujah. ஆம். யாகோவாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, அப்போ மனுஷனை அவன் யாகோவா கிட்ட கேட்கிற, நீர் மனுஷனை ஒரு பொருட்டாக நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம். Here he asks, why do you take man as the knowledge of him? அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? How does his days be like?
அவனுடைய வாழ்க்கை மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறது. His days are compared to shadows, Breath. to breath. Man is like a breath. Man is like a breath. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னா மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று என்னுடைய பைபிள்ல போட்டிருக்கிறது. மாயை அப்படின்னு சொன்னா வேனிட்டி. இங்கிலீஷ்ல மாயை அப்படிங்கிற வார்த்தைக்கு வேனிட்டி, தட் இஸ் நத்திங், இஸ் ஜஸ்ட் மாயை. It means vanity in English. அது அவனுடைய நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. His days are like passing shadow. அவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. That's the man's life. நம்மை கடந்து போகிற ஒரு நிழலுக்கு என்ன மதிப்பு இருக்குமோ அவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் மதிப்பு இருக்கிறது. Man's life is worth like a passing shadow. அதாவது நாம் எந்த நம்பிக்கையுமே வைக்க கூடாதவன் தான் மனுஷன். Man is someone that we should not have any expectation. இப்ப இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்தோம் என்றால், மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைப்பது என்றால் மற்ற மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைப்பதை குறித்து நாம் பார்த்தோம். So far we've seen that we were having faith in man. ஆனா மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் இங்கே இருக்கிறது. But there's a most dangerous thing here. நம்மேலே நம்பிக்கை வைப்பது. Trusting in ourselves. அதுதான் ரொம்ப மோசமானது. This is the most dangerous. நம்மில் அநேகர் மற்றவர்கள் மேல் அவ்வளவு எளிதாக நம்பிக்கை வைப்பதில்லை. Many of us won't trust others. ஆனா நம்மில் அநேகர் நம்மேலேயே நம்பிக்கை வைத்திருப்போம். But many of us trust ourselves. எத்தனை பேர் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? How many of you trust yourselves? சரி, இப்படி கேட்டா உங்களுக்கு பதில் நீங்க சொல்ல மாட்டீங்க. You won't answer if I ask so. எத்தனை பேர் உங்களுடைய திறமைகளில் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? How many of you trust your own skills? எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி, இப்ப கேட்டா இல்லைன்னு சொல்லுவீங்க. ஏன்னா மெசேஜ்ல நமக்கு தெரிஞ்சிடும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். If I ask now, you will say no because others may know it. இந்த ஒரு வாரத்துல In this 1 week, எத்தனை பேர் என்னால முடியாதது இல்ல, நான் இந்த வேலையை கண்டிப்பா செஞ்சிருவேன்னு எத்தனை பேர் பேசியிருக்கிறீங்க? how many of you have said this is not impossible to me? I can do this work. See, ஒரு பர்சன் ஹானஸ்டா கையை தூக்குறார். அது ரெண்டாவது விஷயம். அப்போ நிறைய பேர் அது அப்படிதான் செஞ்சிருக்கணும். ஆனா நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க கையை தூக்கலனாலும் சரி, உங்க முகம் எனக்கு காட்டி கொடுக்குது. நிறைய பேரு நீங்க என்ன செய்யறீங்க? உங்களுடைய திறமையை நீங்கள் நம்புகிறீர்கள். Many of you trust your own skills. திறமை என்று சொல்லும் பொழுது சில சமயங்களிலே அது சரீர திறமையாக இருக்கலாம், When I talk about skills, it can be physical skills. அல்லது உங்களுடைய புத்தியை நீங்கள் நம்புகிற காரியமாக இருக்கலாம். It can also be about things that you believe in your knowledge. யாகோவுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னால் முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். One thing that Yahweh hates is that saying I can do this. ஆனா இந்த உலகத்துல ஹியூமன் மைண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. In this world, there is human mind development programs. அதுல எல்லாம் அவங்க சொல்றது உங்களை நம்புங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். They say that believe in yourself. ஆனா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம், உன்னை நீ நம்புவதற்கு நீ ஏமாத்திரம். But now we see that if you trust in self, how much are you? நீ கடந்து போகிற ஒரு நிழலுக்கு சமானமாய் இருக்கிறாய். You are equal to the passing shadow. அது மாத்திரமல்ல, எந்த நிமிஷத்திலும் உன்னுடைய சுவாசம் எடுத்துக்கொள்ளப்படும். Not only that, even in any minute, your breath can be taken away. படுக்கும்போது பயமாக இருக்கும், நாளைக்கு காலையிலே நான் எழும்புவேனா எழும்ப மாட்டேனா. While sleeping, it will be afraid that will I wake up the next morning or not. சரிதானா பிரதர் ஜெயக்குமார்? கரெக்ட் தானா? ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கும்போது கூட அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். Because while sitting here also, he's holding his chest. இல்லையா? கடந்த வாரம் பிரதர் சகாயராஜனுடைய அனுபவமும் அதுதான். Last week, Brother Sagaraj experienced அவரும் ரொம்ப பயந்தார். he feared. நான் நாளை காலையை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ. Will I see the next morning or no? சரியா? இது இப்ப குறிப்பிட்ட 2 பேரை சொன்னா எல்லாரும் நம்ம சிரிச்சோம். பட் நம்ம எல்லாருடைய நிலைமையும் அதுதான். All our situations are the same now. ஹல்லேலூயா. Hallelujah. இப்ப எத்தனை இடங்களிலே கட்டடங்கள் இடிந்து விழுந்து எத்தனை பேர் செத்து போறாங்க. There are many cases that buildings have fallen and people died. நம்ம எல்லாருடைய வீட்டுக்கு மேலேயும் ஒரு டெரஸ் இருக்கிறது. On top of everyone's house, there is a terrace. எத்தனை பேர் நம்பிக்கையோட அந்த டெரஸ் கீழே விழாதுங்கிற நம்பிக்கையோட இருக்கிறீங்க? How many of you believe that the terrace won't fall?
ஏதாவது கேரண்டி இருக்கிறதா? Do you have any guarantee? எந்த கேரண்டியுமே கிடையாது. There is no guarantee. அப்ப எந்த மனுஷனையும் நம்புவதற்கு அவன் தகுதி உள்ளவன் அல்ல. There is no worth in any man to believe in him. சோ மற்றவர்களை நம்புவதை ஆகிலும் சரி, ஒருவேளை நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லிவிடலாம். We can say that I won't trust others. ஆனால் நான் சொன்னது போல மிகவும் ஆபத்தானது எது என்றால் தன்னையே நம்புவது. But as I said, the most dangerous one is to believe yourself. ஆனால் அதில் கூட தன்னையும் நம்பாதபடிக்கு அந்த விஷயத்தில் கூட நீங்கள் யாகோவின் பேரில் நம்பிக்கை வைத்திருந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையை ஜெயமாக முடிப்பார். If you don't believe in yourself and you trust in Yahuwah, your life will be victorious. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா, இந்த விஷயத்துல தான் நிறைய பேர் பாருங்க, உங்கள் பேரில் நம்பிக்கை வைத்து அல்லது நம்மேல் நம்பிக்கை வைத்து நாம் சில விஷயங்களில் போய் எவ்வளவு நஷ்டப்பட்டு இருக்கிறோம் என்பதை கணக்கு பார்த்தால் தெரியும். If we see our life, we have trusted ourselves and we have gone through many losses. அந்த விஷயங்களுக்கு செய்யும் பொழுதெல்லாம் நாம் யாகோவிடத்திலே நாம் அதை கேட்கவில்லை. Every time we do that, we never ask Yahuwah. நாம் நினைத்தோம் எனக்கு திறமை இருக்கிறது, நான் ஜெயித்து விடுவேன் என்று நாம் நினைத்தோம். We thought I have the skill and I can win this. ஆனால் மிகவும் மோசமாக அந்த விஷயங்களில் எல்லாம் நாம் தோற்று போனோம். But we got defeated in the most worst way. சோ எல்லா விஷயத்திலையும் நம்மை நம்பி தான் நாம் நாசமாக போனோம். In many things that we believe in ourselves, we have defeated. எந்தெந்த இடங்களிலெல்லாம் நாம் யாகோவின் பேரில் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டுமோ அந்த நாட்களிலே அவர் பேரில் நாம் நம்பிக்கை வைக்காதபடிக்கு நாமாகவே தீர்மானம் எடுத்தோம். Wherever we should keep the trust in Yahuwah, we have decided by ourselves. அதனால அதனுடைய முடிவு என்னவாச்சுது? நாம் அதில் தோற்று போனோம். So what was the conclusion? We were defeated. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் சிலர் சில பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்கவில்லை. While people start business, they do not ask Yahuwah opinion. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதனால அவர்கள் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். But until today, they have experienced loss. நஷ்டத்திற்கு மேல நஷ்டம். Loss over loss. ஆனால் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு மாட்டிக்கொண்டு இருக்கிறார். They are in a situation they cannot come out of it. இப்ப அந்த சூழ்நிலையிலே அவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு ஏன் இப்படி சம்பவித்தது, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். Now in that situation, they question Yahuwah, why am I like this? ஊழியக்காரனிடத்திலே கேட்கிறார். They ask the servant of Elohim. ஆனா இதை எப்ப கேட்டிருக்கணும்? When should they ask this? அதை செய்வதற்கு முன்பாக கேட்டிருக்க வேண்டும். They should have asked before doing it. எந்த வேலையை செய்வதற்கு முன்பாக முதலில் யாகோவாவிடத்தில் அதை ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் கேட்டுவிட்டு நாம் ஆரம்பித்திருந்தால், Before doing anything, if we offer and we ask Yahuwah first, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தோற்று போக மாட்டோம். we would never lose in our life. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா. Proverbs chapter 3 verse 5 பார்க்கலாம். Proverbs chapter 3 verse 5. Trust in Yahuwah with all your heart and lean not on your own understanding. ஹல்லேலூயா. Hallelujah. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் யாகோவாவில் நம்பிக்கையாய் இருந்து, next verse also. In all your ways acknowledge him and he shall direct your paths. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே. Don't lean not on your own understanding. இந்த விஷயத்துலதான் நம்ம அநேகர் தவறி போய் விடுகிறோம், விசுவாசிகளா இருந்தாலும் கூட. Many of us, even though being believers, we go wrong here. ஆமா, நம்ம எப்பொழுதும் நம்முடைய புத்தி, யாராகிலும் உனக்கு புத்தி இல்லை என்று சொல்லிவிட்டால் நமக்கு மிகவும் கோபம் வரும். When someone says you do not have knowledge, we get a lot of anger. ஆனா உண்மை அதுதான். But the truth is that ஆமா, நம்முடைய புத்தி நமக்கு ஒரு பிரயோஜனத்தையும் செய்யாது. our knowledge is not worth for anything. ஆனா யாரெல்லாம் யாகுவாவின் பெயரில் சார்ந்திருந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை யாகுவா ஆசீர்வதித்திருக்கிறார். But whoever was dependent upon Yahuwah, Yahuwah has blessed their life. அதனால வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே. So the word says, lean not on your own understanding. ஏன்னா உன்னுடைய புத்தி எப்படிப்பட்ட புத்தி? How is your understanding? உன்னுடைய புத்தி, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எது செஞ்சாலும் என் இருதயத்தை கேட்டுதான் நான் செய்வேன். Many people just say, whatever I do, I ask my heart. அந்த இருதயத்தை பத்தி பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible
Same Jeremiah 17th chapter. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9th verse. The heart is deceitful above all things and desperately wicked. Who can know it? Hallelujah. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. ஆமா. நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க. நான் என் இருதயத்தை கேட்டுதான் நான் செய்வேன். எதனால? என் மனசாட்சியின்படி தான் நான் செய்வேன். அநேகர் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? அந்த இருதயம் தான் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதா இருக்கிறது. இல்லையே, deceitful. இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதா இருக்கிறது. மனுஷன் அநேக முறை மற்றவர்களுக்கு சொல்லுவான், ஒரு சில காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுவான், நான் இதை செய்வேன், இப்படி செய்வேன் என்று அநேக விஷயங்களை சொல்வது நம்ம கேட்டிருக்கிறோம். 2 நாள் கழித்து கேட்டீர்கள் என்றால் நான் அப்படி சொல்லவே இல்லை என்று சொல்லி விடுவார்கள். இப்படி மனமாறுகிற மனிதர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். உண்மையை பேசுகிற மனிதர்கள் மிகவும் குறைவு. வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லா மனுஷனும் பொய்யன். உண்மை உள்ள பேசுகிறவன் ஒருவனும் கிடையாது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயம் வஞ்சகம் உள்ளது என்று சொல்லுகிறது. அப்போ நீ அந்த வஞ்சகமான இருதயத்தை கேட்டு நீ செய்வையானா அது மற்றவர்களை வஞ்சிக்கும் என்பது உண்மை. You may deceive others. அது கூட பரவாயில்லை. ஆனால் உன் இருதயத்தை கேட்டு நீ செய்வாயானால் அந்த இருதயம் உன்னையே வஞ்சித்து விடும். அது உனக்கு உடனே தெரியாது. இந்த நாளிலே உன் இருதயம் உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்கிற சத்தியம் உனக்கு இப்போது புரியாது. அதனுடைய பலனை அநேக நாட்களுக்கு பிறகு நீ பார்க்கும்போதுதான் ஐயோ என் இருதயமே என்னை வஞ்சித்து விட்டதே என்று நீ கதறுவாய். You will cry that my own heart is deceived. Hallelujah. இப்படி தன்னுடைய சுய நினைவால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அநேகர். நாம் வேற எங்கும் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இதை அறிந்து கொள்வதற்கு. ஏவாளை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தால் ஏவாளுடைய சுய நினைவுதான், அவளுடைய இருதயத்தின் சுய நினைவுதான் அவளை வஞ்சித்தது. அல்லேலூயா. இப்படி நாம் வேதத்திலிருந்து அநேக ஜனங்களை குறித்து நாம் பார்க்கலாம். அவர்களுடைய சொந்த இருதயத்தின் நினைவுகள் அவர்களை வஞ்சித்தது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் சவுல் ராஜா. அப்ப சவுல் ராஜாவிடத்திலே தீர்க்கதரிசி எலியா சொல்லுகிறார், நீ போய் இந்த தேசத்தை அழித்து முற்றிலுமாக அமலேக்கியரை நீ அழித்து விடு என்று சொல்லுகிறார். Destroy all Amalekites. அப்போ இவர் அந்த தேசத்தை போய் அழிக்கவும் செய்கிறார். ஆனால் அவர் திரும்ப என்ன செய்கிறார் என்று பார்த்தால் அந்த தேசத்திலிருந்து சில நல்ல வஸ்துக்களை, காளைகளை அவர் கொண்டு வருகிறார். ஆனால் தேவன் அதை சொல்லவில்லை.
அந்த தேசத்தில் உள்ளது எல்லாமே அசுத்தமானது, அவை எல்லாவற்றையும் நீ அழித்து விடு என்று சொன்னார். He said, that place was filled with unholy things, destroy everything. ஆனா சவுல் என்ன நினைத்தார்? But what did Saul say? இதில் இருக்கிற சில காளைகளை நாம் கொண்டு போனால் தேவனுக்கு நாம் பலியிடலாமே என்று அவர் தன்னுடைய இருதயத்தில் நினைத்தார். He thought in his heart, if I get the bulls from here, I can give it to Yahuwah. நம்ம பிளெயினா பார்த்தாச்சுன்னா அவர் சரியாகத்தான் சிந்தித்திருக்கிறார் என்று தோன்றும். If we saw this plainly, we will know that he has did this in a right way. ஆனால் அந்த எண்ணம் அவருடைய ராஜ்யத்தையே அவரிடத்திலிருந்து எடுத்து போட்டது என்று தெரியுமா? But this thought itself removed his kingdom from him. அல்லேலூயா. Hallelujah. அவர் ராஜா என்பதிலிருந்து அவர் நீக்கப்பட்டார், கிங்ஷிப். His kingship was removed. இது ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக். Just because of this one. ஏன்னா அவருடைய இருதயத்திற்கு அவர் செய்வது சரி என்று தோன்றினது. Because his heart felt whatever he did was right. சோ அந்த இருதயம் வஞ்சிக்கிற இருதயமாக இருந்தது. So that heart was deceitful. சோ தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்யும்படிக்கு அந்த இருதயம் அவனை தூண்டினது. So that heart deceived him to do wrong against Yahuwah. சரி, சவுலுக்கு அன்று நடந்தது பரவாயில்லை. This happened to Saul is okay. இன்றைக்கு நமக்கு அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அருமையானவர்களே? What will happen if it happens to us today? சோ நாம் தேவனுக்கு விரோதமான ஒரு கிரியை இப்படி செய்து கொண்டிருப்போமானால் தேவன் ஏற்றுக்கொள்ளுவார் என்ற எண்ணத்தோடு செய்வோமானால் எப்படி இருக்கும்? If we are doing something against Yahuwah and we believe that Yahuwah will accept this, how will it be? சவுலை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது. Think of Saul then. அவன் இருதயத்திலே நல்லது என்று அவன் நினைத்த எண்ணமே அவனை ராஜாவாக இராதபடிக்கு தள்ளி போட்டது. The intention that his heart thought was right removed him from his kingship. எவ்வளவு பரிதாபமான நிலைமை என்று பாருங்கள். What a terrible situation. அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். He was anointed by Elohim. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே நாம் எடுக்கிற ஒரு தீர்மானங்களிலே நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We must be very careful with the decisions we take. நான் என்ன செய்தாலும் யாகுவா ஏற்றுக்கொள்வார் என்று நீங்கள் நினைத்தால் அது அப்படி கிடையாது. If you think whatever I do, Yahuwah accepts it, it's not right. ஹல்லேலூயா. Hallelujah. சோ அதனால எப்பொழுதுமே யாகோவுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So we must always wait upon Yahuwah and get his decisions. ஹல்லேலூயா. அப்ப இருதயம் எப்படி இருக்கிறதா? மிகவும் வஞ்சகம் உள்ள இருதயமாக இருக்கிறது. How is the heart? It's good, it's all Deceitful. it's deceitful. அது மட்டுமல்ல, Not only so, அது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. it's desperately wicked. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகையினால தான் யாகுவா சொன்னாரு, இப்படிப்பட்ட இருதயத்தின் மேல நீ சாயாத. That is why he says, lean not on this type of heart. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய சொந்த இருதயமே அநேக முறை நம்மளை வஞ்சித்து விடுகிறது. Because our own heart has deceived us many times. நம்முடைய சொந்த இருதயம் யாகுவாவுடைய இருதயமாய் மாறினால் மட்டும்தான் நாம் ஜீவனை பெற்றுக் கொள்ளுவோம். When our own hearts become like Yahuwah, Heart of Yahweh. becomes Yahuwah's heart, we win our life. இத இருதயம் என்று சொல்வதை விட நம்முடைய சொந்த நினைவுகள் யாகுவாவின் நினைவாக மாறினால் நாம் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படுவோம். தாட்ஸ். Rather than saying this as heart, if we say if our own thoughts become Yahuwah's thought, then we win our lives. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. என் நினைவுகள் என்னுடைய நினைவுகளாக இல்லாமல் யாகுவாவுடைய நினைவுகளாக இருக்க வேண்டும். My thoughts are not mine, but it's Yahuwah's thoughts. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே நாம் நினைத்துக் கொள்ளலாம், நாம் ஆராதனைக்கு எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் ஆராதனைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். Today we may think in our hearts how much of a hard work we come to. நம்முடைய எல்லா ப்ரோக்ராம்ஸ்லயும் நாம் கலந்து கொள்ளுகிறோம். We are coming to all the programs, ஆகவே நான் பரிசுத்தனாய் இருக்கலாம் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். and so we are holy, we may think so. நாம் நினைத்துக் கொள்ளலாம். We may think so. அதுவும் நம்மை வஞ்சிக்கிற நினைவாக இருக்கும். This thought may also be deceiving. ஹல்லேலூயா. Hallelujah. 2 Chronicles chapter 25 verses 1 and 2. 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2. Second Chronicles chapter 25 verses 1 and 2. Amasa was 25 years old when he became king, and he reigned 29 years in Jerusalem.
His mother's name was Jehodan of Jerusalem, and he did what was right in the sight of Yahweh, but not with a loyal heart. ஹல்லேலூயா. அமத்சியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளாகிய அவனுடைய தாயின் பெயர் யோவதானாள். அவன் யாகுவாவின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. அல்லேலூயா. சோ இங்கே ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். Here we see about a king. அவன் ஒரு பக்தியுள்ள பரம்பரையிலிருந்து வந்தவன். He was from a holy generation. அவன் ஒரு ராஜாவாக ஆன உடனே அவன் யாகுவாவின் பார்வைக்கு பிரியமானதை செய்ய அவன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். As soon as he became a king, he did what was right in the sight of Yahweh. சோ அவன் யாகுவாவின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்பதிலே யாகுவா மிகவும் சந்தோஷப்படவில்லை. Yahweh was not happy that he did what was right in the sight of Yahweh. ஏனென்றால் அதற்கு பிறகு உள்ள வசனம் என்ன சொல்லுகிறது? Because what does the word after this say? ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. But he did not do it with a loyal heart. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த வசனம் நம்மோடு பேசுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே. Does this word speak with us, the children of Elohim? நாம் யாகுவாவுக்காக அநேக காரியங்களை செய்கிறோம். We do many things for Yahweh. நல்ல விஷயம்தான். It's a good thing. ஆனால் செய்கிற அந்த விஷயங்களை நாம் முழு மனதோடு செய்கிறோமா? But the things that we do, are we doing it with a loyal heart? நாம் ஜெபிக்க வருகிறோம், முழு மனதோடு ஜெபிக்க வருகிறோமா? We come to pray, do we pray with a loyal heart? அல்லது ஊழியக்காரனுக்காக ஜெபிக்க வருகிறோமா? Or do we pray for the servant of Elohim? அல்லது மற்றவர்களுடைய பார்வைக்காக நாம் அப்படி வருகிறோமா? Or just to show off do we come? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? How is our heart? யாகுவா இருதயத்தை நிறுத்து பார்க்கிறவர். Yahweh looks at our heart. நம்முடைய வெளி தோற்றங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல அவர். He does not look at our appearance and be happy about it. அவர் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். He examines our heart. சோ நீ எந்த மனசோடு நீ அவரை ஆராதிக்க நீ வருகிறாய் என்பதை அவர் கவனித்து பார்க்கிறார். He sees with what heart do you come to worship him. இவன் யாகுவாவுடைய பார்வைக்கு நல்லதைத்தான் அவன் செய்கிறான். He does the things that is right in the sight of Yahweh. அப்ப மற்றவர்கள் எல்லாரும் பார், இவன் யாகுவாவுக்கு பயந்து அவருடைய வழிகளிலே எல்லாவற்றையும் செய்கிறானே என்று ஆச்சரியப்பட்டிருக்க கூடும். So many people were in shock that he was doing the things that was right in the sight of Yahweh. ஆனால் அவன் எப்படிப்பட்ட மனதோடு அதை செய்தான் என்பதை யாகுவா பார்க்கிறார். But Yahweh sees with what type of heart is he doing this. ஹல்லேலூயா. அப்போ நாம் நீதிமொழிகள் 3:5 பார்த்தது போல As we saw in Proverbs 3 verse 5, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் lean not on your understanding, own understand your own understanding, முழு இருதயத்தோடும் யாகுவாவில் நம்பிக்கையாயிருந்து. but with whole heart trust in Yahweh. ஹல்லேலூயா. Hallelujah. அரைகுறை மனதோடு அல்ல, Not half heart, முழு இருதயத்தோடும் யாகுவாவின் மேல் நம்பிக்கையாயிருந்து. with whole heart trust in Yahweh. நீ அவருடைய வழிகளில் நடப்பாயானால் If you walk in his ways, அவர் உன் வழியை சரி பண்ணுவார். he will make your ways right. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப யாகுவா எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? What does Yahweh expect from us? நீ எதை செய்தாலும் உன் முழு இருதயத்தோடு நீ அவருக்கு செய். Whatever you do, do with your whole heart. பின் யாகுவாவின் பேரில் நம்பிக்கையா இருக்கிறாய் என்றால் நீ முழு மனதோடும் யாகுவாவின் பேரில் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். If you trust in the name of Yahweh, trust with whole heart. ஏன்னா நீ மனுஷனை நம்பினால் நீ வாழ்க்கையில முன்னேறவே மாட்டாய். Because if you trust in man, you can never come lead a life. நாம் அப்படியாக மனுஷரில் நம்பிக்கை வைத்த சிலரை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். We can see many people who trusted in man. 2 Chronicles 16th chapter. சிக்ஸ்டீன்த் சாப்டர்ல verses 2 and 3.
16, 2 Chronicles chapter 16 verses 2 and 3. In the 36th year of the reign of Asa, Baasha king of Israel came up against Judah and built Ramah, that he might let none go out or come in to Asa king of Judah. Then Asa brought silver and gold from the treasuries of the house of Yahuwah and of the king's house, and sent to Ben-Hadad king of Syria, who dwelt in Damascus, saying, Hallelujah. அப்பொழுது ஆசா யாகோவுடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்துக்கு அனுப்பி verse 3. Let there be a treaty between you and me, as there was between my father and your father. See, I have sent you silver and gold. Come, break your treaty with Baasha, king of Israel, so that he will withdraw from me. Amen. Hallelujah. இந்த ராஜாவாகிய ஆசா என்பவன் தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜாவாக இருந்தான். This Baasha king was favorable to Yahweh. Asa. இந்த ஆசா தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிற ஒரு ராஜாவாக இருந்தான். King Asa was doing everything that was favorable to Yahweh. எத்தனை வருஷம் என்றால் கிட்டத்தட்ட 36 வருஷங்கள் அவன் யாகோவுக்கு பிரியமான காரியங்களை செய்திருந்தான். For 36 years he did things that was favorable to Yahweh. அந்த 36 வருஷமும் யாகோவா அவன் செய்த எல்லா யுத்தத்திலும் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். For the last 36 years Yahweh gave him victory in all his wars. அந்த 36 வருஷத்திலும் அவனுக்கு 35ஆம் வருஷம் வரைக்கும் அவனுக்கு வார யுத்தமே இல்லாது இருந்தது. In 36 years, 35 years. there was no war for him. அப்போ இத்தனை 35 வருஷம் தன்னை யாகோவா பாதுகாத்தாரே, Till 35 years Yahweh had protected him. இனியும் அவர் பாதுகாக்க மாட்டாரா? Won't he look after him later? அவரால் கண்டிப்பாக பாதுகாத்திருக்க முடியும். He can surely protect him. ஏன்னா நாம யாகோவாவை நம்பி இருந்தால் அவர் நிச்சயமாக நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். Because if you trust in Yahweh, he can do good things. எல்லா தீமைக்கும் அவர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். He will set us away from all the evilness. ஆமென். ஹalleluya. இதைத்தான் இவர்களுடைய அனுபவத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். These are the things that we see from them. சோ 35 வருஷம் அவர் செய்த எல்லா யுத்தத்திலும் யாகோவா ஜெயத்தை கொடுத்தார். So till the 35 years, in every war that he did, he got victories. இந்த ஆசா என்கிற ராஜா யாகோவாவுக்கு பயந்ததினாலே Because King Asa feared Yahweh, அவனை சுற்றி உள்ள நாடுகளுக்கெல்லாம் அவனை கண்டு பயம் வந்தது. the kingdom surrounding him were fearful of him. இப்ப நீங்க யாகோவாவுக்கு பயந்தீங்கன்னா So if you fear Yahweh, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உங்களை பற்றி பயம் வரும். people who are around you may fear you. ஆமென். Amen. ஹalleluya. ஆமா, நீங்க மற்றவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There's no need for you to fear others. நீ யாகோவாவுக்கு பயந்தால் போதும். If you fear Yahweh, உன் முழு இருதயத்தோடு நீ யாகோவாவுக்கு பயப்படுவாயானால் if you fear Yahweh with your whole heart, உன்னை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கு உன்னை பற்றி பயம் உண்டாகும். people surrounding you will fear you. அதுதான் இங்கே நடந்தது. ஆசாவுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. This is what happened in King Asa's life. அதுவரைக்கும் அவன் முழு இருதயத்தோடு யாகோவாவை நம்பி இருந்தான். Till then he believed in Yahweh with his whole heart. ஆனால் திடீரென்று ஒரு சம்பவம் அங்கே நடந்தது. Suddenly something happened there. இவன் யூத ராஜா, He was a Jewish king. பக்கத்திலே இஸ்ரவேல் ராஜா இருக்கிறான். There's an Israelite king there. அவனுடைய பெயர் பாஷா. His name is Baasha. அந்த இஸ்ரவேல் ராஜா திடீரென்று இவனோட யுத்தத்திற்கு வந்து விட்டான். King Baasha comes to war with him. அப்பொழுது இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த ஆசா What must Asa do that time? 35 வருஷம் யாகோவை நம்பி இருந்தானே, He was trusting in Yahweh for 35 years. இந்த 36வது வருஷத்திலும் அவன் யாகோவை நம்பி இருந்திருக்கலாம் அல்லவா? In this 36th year, he could have trusted in him, ஆனால் அவன் நம்பவில்லை. but he did not. அந்த பக்கத்தில் இருக்கிற எதிரி, அதாவது இஸ்ரவேலுக்கு எதிரியான சீரிய ராஜாவினிடத்தில் போய் சரணடைந்து விட்டான். He surrendered himself to the king of Syria.
சொந்த சகோதரனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு இவன் எதிரியின் இடத்தில் போய் சரணடைந்து விட்டான். To fight against his own friend, he went and surrendered. Own brother. He surrendered himself to his enemy. இப்போ இந்த சீரியா ராஜாவுக்கு இவன் வெள்ளியும் பொன்னும் எல்லாம் எடுத்து அவனுக்கு கொடுத்து நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு என்று கேட்கிறான். To the king of Syria, he gives gold and silver and he makes a treaty with him. இவன் இப்பொழுது என்ன செய்திருக்கிறான் பாருங்கள், மனுஷனை நம்புகிறான். What did he do here? He trusted man. இவ்வளவு காலம் அவனை நடத்தி வந்த யாகுவாவை அவன் நம்பவில்லை. So many years, he did not believe the Yahweh that led him. இவன் அந்த சிரியா ராஜாவை நம்புகிறான். He trusted the king of Syria. இவனுடைய மைண்டில் என்ன இருக்கிறது? What was in his mind? இஸ்ரவேல் ராஜாவினுடைய ஆர்மியை விட சிரியா ராஜாவினுடைய ஆர்மி மிகவும் பெரியது என்று இவன் பார்க்கிறான். He thought that the army of Israelites was smaller than the army of Syria. இந்த இஸ்ரவேல் ராஜாவை இந்த ராஜாவுக்கு எதிராக, ஆசாவுக்கு எதிராக வர வைத்ததே யாகுவா தான். It was Yahweh who brought the king of Israel to come against Asa. என்ன காரணம்? ஆசாவுக்கு தேவன் மிகப்பெரிய நன்மையை செய்ய விரும்பினார். The reason was Yahweh wanted to bless Asa. ஒரு பெரிய வழியிலே அவனை ஆசீர்வதிக்க விரும்பினார். In a bigger way. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் இவன் என்ன செஞ்சான்? அந்த சிரிய ராஜாவின் இடத்தில் போய் சரண்டர் ஆனதுனால, But because he surrendered himself to the Syria king, அதனால என்ன நடந்தது என்று பாருங்க. let us see what happened because of that. Verses 7 and 8. 2 Kings chapter 16 verses 7 and 8. Sorry, 2 Chronicles chapter 16 verses 7 and 8. And at that time Hanani the Syrian came to Asa king of Judah and said to him, because you have relied on the king of Syria and have not relied on Yahweh, your Elohim, therefore the army of the kings of Syria has escaped from your hand. Next. Were the Ethiopians and the Lubians not a huge army with very many chariots and horsemen? Yet because you relied on Yahweh, he delivered them into your hand. Hallelujah. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய யாகுவாவை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியாவின் ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் யாகுவாவை சார்ந்து கொண்ட போதவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. ஹல்லேலூயா. இப்ப யாகுவாவுடைய பிளான் என்னவாக இருந்தது? What was Yahweh's plan? இப்ப இஸ்ரவேல் இவனை அட்டாக் பண்ண வரும் பொழுது When the Israelites came and attacked him, இவன் யாகுவாவை நோக்கி கூப்பிட்டு இருந்தால் if he had called upon Yahweh, அந்த இஸ்ரவேலை யாகுவா இவன் கையில் ஒப்பு கொடுத்திருப்பார். Yahweh would have given Israel in his hand. அது மட்டுமல்ல, Not only that, இவன் எந்த ராணுவத்தை நம்பினானோ சீரிய ராணுவத்தையும் யாகுவா இவன் கையில் ஒப்பு கொடுக்க சித்தம் உள்ளவராய் இருந்தார். Yahweh preferred to give even the Syria army in his hand. அது மிகப்பெரிய ஆர்மி தான். That was also a big army. ஆனால் இந்த 35 வருஷத்துல அதை விட பெரிய ஆர்மியை எல்லாம் இவன் ஜெயித்திருக்கிறான். But in 35 years, he has won even more bigger armies. எத்தியோப்பியர் அண்ட் லூபியர் இவர்களுடைய ராணுவத்தை எல்லாம் இவன் ஜெயித்திருக்கிறான். He won over the Ethiopians and Lubians. அப்போ ஏன் அவன் ஜெயித்தான் அவர்களை? அல்லது எப்படி ஜெயித்தான்? How did he win them? அவன் யாகுவாவை சார்ந்து கொண்டபடினாலே. Because he relied on Yahweh. ஹல்லேலூயா. அவன் யாகுவாவை சார்ந்து கொண்டபடியினாலே எவ்வளவு பெரிய ராணுவம் வந்தாலும் அதையெல்லாம் இவனுடைய கையிலே ஒப்பு கொடுத்திருந்தார். Because he relied on Yahweh, no matter how big the army was. இப்ப சிரியாவின் ராணுவம் அதை காட்டிலும் பெரிய ராணுவம் அல்ல. Now Syria's army is not as big as it. இஸ்ரவேல் ராணுவமும் அவ்வளவு பெரிதல்ல. Even the army of Israel was not so big. இந்த விஷயத்தில் அவன் யாகுவாவை சார்ந்து கொண்டிருந்தால் இந்த ரெண்டு ராணுவத்தையும் இவன் கையிலே தேவன் ஒப்பு கொடுத்திருப்பார். But in this situation, if he had relied on Yahweh, Yahweh would have given both the armies to him. சோ இந்த வழியில இவனை ஆசீர்வதிக்க யாகுவா சித்தம் உள்ளவராய் இருந்தார். Yahweh preferred to bless him this way. அந்த ரீஜன்ல இவன் தான் மிகப்பெரிய ராஜாவாக இருக்கும்படி தேவன் சித்தம் கொண்டிருந்தார். Yahweh preferred to make him the biggest king in that region.
காரணம் என்ன? இவன் இவ்வளவு நாளும் யாகோவை தான் சார்ந்திருந்தான். The reason was that so many days he relied on Yahweh. ஆனால் கடைசி நிமிஷத்திலே அவன் மனுஷனை நம்பி விட்டான். But in the last moment he relied on man. அப்போ என்ன நடந்தது என்று பாருங்க. So what happened there? Verse 9. For the eyes of Yahweh run to and fro throughout the whole earth to show himself strong on behalf of those whose heart is loyal to him. In this you have done foolishly, therefore from now on you shall have wars. அல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி யாகோவுடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். அல்லேலூயா. அப்போ இந்த 35 வருஷம் யாகோவோடு உத்தம இருதயத்தோடு இவன் இருந்தான். So for 35 years he was with a loyal heart with Yahweh. இப்போ 36ஆம் வருஷத்தில் என்ன வந்தது? What happened to the 36th year? அவனுடைய விசுவாசம் குறைந்து விட்டது. His faith got reduced. யாகோவின் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை குறைந்து விட்டது. His faith in Yahweh was reduced. தன் எதிரிகளை கண்டு பயந்து விட்டான். He feared his enemies. இப்ப என்ன நடந்தது பாருங்க. Now what happened? அந்த ராணுவம் எல்லாம் இவன் கைக்கு தப்பி போய்விட்டது. The army escaped his hands. ஹல்லேலூயா. Hallelujah. ஆம், அதற்கு பிறகு அவனுக்கு வியாதி வந்தது. After that he got illness. அந்த வியாதியில கூட அவன் என்ன செய்கிறான் என்று பாருங்க. What does he do in that illness? Verse 12. And in the 39th year of his reign, Asa became diseased in his feet, and his malady was severe. Yet in his disease he did not seek Yahweh, but the physicians. ஹல்லேலூயா. அப்போ இவனுக்கு இப்ப காலிலே பிரச்சனை வருகிறது. Now he gets a disease in his leg. இந்த கால் பிரச்சனை வரும்போது இவன் என்ன செய்கிறான் என்று பாருங்க. What does he do when he gets that disease? யாகோவா இரண்டாவது ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுக்கிறார். Yahweh gives him a second chance. ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல தோற்று போனான். In the first chance he lost. அந்த எதிரிகள் எல்லாம் வரும்பொழுது அது ஒரு சோதனை அவனுக்கு கடந்து வந்தது. While all his enemies came, there was a sorrow there. Just There was a test there. அந்த சோதனையில அவன் தோற்று போனான். In that test he failed. அதற்கு பிறகு யாகோவா இன்னொரு சோதனை அவனுக்கு கொடுக்கிறார். After that Yahweh gives him another test. அவன் காலிலே ஒரு பிரச்சனை வருகிறது. He gets a disease in his leg. அந்த சமயத்தில் ஆகிலும் அவன் யாகோவாவை நோக்கி கூப்பிட்டு இருந்தால் If he seek Yahweh in that moment, நிச்சயமாக யாகோவா அவனை சுகமாக்கி இருப்பார். Yahweh would have healed him then. ஆனா அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் யாகோவாவை சார்ந்து கொள்ளாமல் வைத்தியர்களையே சார்ந்து கொண்டான். But even in that moment, without relying on Yahweh, he relied on physicians. ஆமா, அவனுடைய வைத்தியர்களை சார்ந்து கொண்டான். He was relying on doctors. இந்த வைத்தியர்கள் என்பதிலே ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. There are two things in there. ஒன்னு மெடிக்கல் வைத்தியர், One is medical doctors. இன்னொன்னு விச் கிராஃப்ட், அதாவது மாந்திரீகத்தில் வைத்தியம் பண்ணுகிறவர்கள். The other one is witchcraft. Healing with witchcraft. அப்போ இவன் இரண்டையும் சார்ந்து கொண்டான் என்று ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. This is history that says he relied on both of these. அப்ப இது ரெண்டு பேரை தேடி போகும்போது கூட அவன் யாகோவாவை தேடி போகவில்லை. He never seeks for Yahweh, but he seeks for these. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு மனுஷன் முழுவதும் தேவனை சார்ந்திருக்கிற ஒரு மனிதன் எப்படி இப்படி போக முடியும்? A man who relied on Yahweh, how can he go like this? இங்கேதான் அவனுடைய இருதயத்தினுடைய உண்மை வெளிப்படுகிறது. லாயல்டி. Here is where the loyalty of his heart is revealed. ஏன்னா இவன் யாகோவா நன்மை செய்தபடினாலே யாகோவாவை சார்ந்திருந்தான். Because Yahweh did good, he relied on him. ஆனா எப்பொழுது அவனுடைய இருதயத்தில் பயம் வந்துச்சோ அப்பொழுது யாகோவாவை நம்புவதை விட்டு அவன் விக்கிரகங்களை நம்ப ஆரம்பித்தான். But when he feared, he stopped relying on Yahweh. அப்ப இத்தனை வருஷங்களிலுமே அவனுடைய இருதயம் 100% யாகோவாவை நம்பி இருக்கவில்லை. In so many years, he did not believe in Yahweh 100%. ஒரு 90% அவன் பிலீவ் பண்ணான்னு வைத்துக் கொள்ளுங்க. Let's keep he trusted in Yahweh
Yahweh. யாகோவுக்கு பிரியமான எல்லா விஷயங்களையும் அவன் செய்தான். He did everything that Yahweh favored. ஆனால் தாவீதினுடைய இருதயம் யாகோவை பேரில் எவ்வளவு உத்தமமா இருந்ததோ அதே போல இவனுடைய இருதயம் இருக்கவில்லை. His heart was not as loyal as David's heart was to Yahweh. ஹல்லேலூயா. Hallelujah. தாவீதுடைய இருதயம் அவன் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் தேவனுடைய விஷயத்திலே உத்தமமா இருந்தது. David's heart was loyal throughout his life. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு நம்முடைய இருதயம் கூட இப்படி இருக்கலாம். Today, even our hearts might be like this. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். It says, him who has a loyal heart. நம்மில் எத்தனை பேர் யாகோவை நேசிக்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. We know that we love Yahweh. ஆனால் எவ்வளவு பேர் 100க்கு 100 உத்தம இருதயத்தோடு யாகோவை சேவிக்கிறோம்? But how many of you all with 100% of loyal heart serve Yahweh? இங்க பாருங்க, இங்கே வந்து இருந்து தேவனை சத்தமாக துதிப்பது, ஆராதிப்பது அதெல்லாம் சரிதான், ரொம்ப நல்ல விஷயம்தான். After coming here, praising Yahweh with loud voice is good. இங்கிருந்து போன பிறகு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? But after leaving, how are you? Leaving this place, say full. After leaving this place, how are you? எப்படி உங்களுடைய இருதயம் யாகோவோடு கூட எப்படி இருக்கிறது? How is your heart with Yahweh? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே இது யாகோவுக்கு பிரியமானதா பிரியமானது இல்லையா என்று நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்கிறீர்களா? Are you questioning yourselves in everything that we do? Is this favorable to Yahweh or not? ஆசா 35 வருஷம் அதை செய்தான். Asa did this for 35 years. அவனுக்கு யுத்தமே இல்லாமல் இருந்தது. He had no walls. இப்ப இதை குடும்பத்தில் கொண்டு வந்தால் நாம் எப்படி கொண்டு வரலாம்? If we bring this in family, how can we bring this? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ யாகோவை முழு இருதயத்தோடு நீ பின்பற்றுவாயானால் If in your life you follow Yahweh with whole heart, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில எந்த போராட்டமும் வராதபடிக்கு காத்துக்கொள்ள யாகோவா வல்லவராய் இருக்கிறார். Yahweh will protect your family life with no problems. ஹல்லேலூயா. Hallelujah. He is able to do that. He has the ability to do that. ஹல்லேலூயா. அப்போ அந்த உத்தம இருதயம் என்பது இங்கே மட்டுமல்ல, அவரை ஆராதிக்க வரும்போது மட்டுமல்ல, Having a loyal heart is not only while coming to worship Him. இங்கிருந்து போய் மீண்டும் நீங்கள் இங்கே வரும் வரைக்குமே அந்த இருதயம் யாகோவோடு உத்தமமா இருக்க வேண்டும். Even after leaving here and till returning here, you must have a loyal heart. ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்காது. If it is so, then you won't have any trials in your life. இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கும். If not, you will have trials in your life. நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு போராட்டங்கள் வரும். You will have trials in unexpected ways. எல்லாரும் உங்கள் மத்தியில் இருந்தாலும் நீங்கள் தனிமையா இருப்பது போல உணர்வீர்கள். Even though having everything, you may feel lonely. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லா பொருள்களும் எல்லாமே உங்களுக்கு இருந்தாலும் ஒன்றுமே இல்லாதது போல நீங்கள் உணர்வீர்கள். Even after having all things, you will feel having nothing. ஹல்லேலூயா. ஆனால் யாகோவா உங்களோடு கூட இருந்தால், But if Yahweh is with you, நீங்கள் யாகோவோடு கூட இருந்தால், and you with Yahweh, ஒன்றும் இல்லாவிட்டாலும் சகலமும் இருப்பது போல நீங்கள் உணர்வீர்கள். even if you have nothing, you will feel that you have everything. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி போகும் என்று எரேமியாவில் நாம் வாசித்தோம். We have read in Jeremiah how man who trusts another man is. அவனுடைய வாழ்க்கை வனாந்தரத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை போல மாறிவிடுமாம். His life will change like a life living in the wilderness. Jeremiah chapter 17 verses 5 and 6. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு யாகுவாவை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று யாகுவா சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். Thus says Yahweh, cursed is the man who trusts in him and makes flesh his strength, whose heart departs from Yahweh, for he shall be like shrub in the desert, and shall not see when good comes, but shall inhabit the parched places in wilderness, in a salt land which is inhabited. இதுல மிகவும் மோசமான ஒரு பாகம் என்னவென்று இதுல பாருங்க. Then the worst place in this,
ஒரு சாபம் வருவது, நீ டெசர்ட்ல போய் தங்குறது, இதெல்லாம் ஓகே. You being cursed and you living in a desert is all okay. ஆனா எங்க ஒரு டேஞ்சரஸ் பாயிண்ட் அங்க என்ன இருக்குது பாருங்க. But there is a dangerous part here. நன்மை வருகிறதை காணாமல் போவான். We shall not see when good comes. ஹல்லேலூயா. Hallelujah. ஆசாவுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. This is what happened in King Asa's life. யாகுவா மிகப்பெரிய ஆர்மியான அந்த சீரியா ஆர்மியையும் இஸ்ரவேலுடைய ஆர்மியையும் ஆசாவினுடைய கையிலே ஒப்பு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருந்தார். Yaakov favored to give the army of Syria and Israel in Asa's hand. Yaakov was willing to give. Yaakov was willing to give the army of Syria and Israel in Asa's hand. ஆனால் இவன் யாகோவை பற்றி உத்தம இதயத்தோடு இல்லாத இருந்தபடினாலே But because he was not having a loyal heart towards Yaakov, அந்த நன்மை அவனை தேடி வருகிறதை அவன் காணாமல் போய்விட்டான். he could not see the blessing that was coming towards him. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of Elohim, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்திருப்பார். even in our lives, Yaakov has kept such decisions. அந்த மாதிரி திட்டங்கள் தீர்மானங்கள் யாகுவா நமக்கு தர வேண்டுமானால் If Yaakov has to give such decisions in our lives, நீங்கள் நன்மை வருகிறதை காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். we must be the people who can see the good things coming. ஹல்லேலூயா. எப்பொழுது நீங்கள் அதை காண முடியும்? When can you see that? யாகுவாவை பற்றி உத்தம இருதயத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால், When you have a loyal heart towards Yaakov. நீங்கள் மாத்திரம் ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே. Take a decision in your life today. நான் எந்த மனுஷனையும் நம்ப மாட்டேன். I'm not going to trust any man. அதே போல நான் என்னையும் நம்ப மாட்டேன். Similarly, I won't trust myself. ஹல்லேலூயா. Hallelujah. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. You must keep this in mind importantly. என்னுடைய எல்லா வழிகளிலும் நான் முழு இருதயத்தோடும் யாகோவின் பேரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். In all my ways, I will trust Yaakov wholeheartedly. ஹல்லேலூயா. Hallelujah. அப்பொழுது உன்னை சுற்றி எந்த போராட்டமும் இல்லாதபடிக்கு யாகோ உன்னை காத்துக் கொள்ளுவார். And then Yaakov will look after you with no trials around you. இந்த 35 வருஷம் ஆசாவுக்கு யுத்தம் இல்லாமல் போனதுனால அங்க என்ன நடந்தது? What happened when till 35 years when Asa had no wars with him? அவன் அந்த ராஜ்யத்தையே அநேக கட்டடங்களை கட்டினான். He built many buildings in his kingdom. ஹல்லேலூயா. அதே போல இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிறது. நிறைய வயல்வெளிகளை வாங்கினான் என்று சொல்லு. விவசாயம் அக்ரிகல்ச்சர் ரொம்ப அதிகமாக பரவிற்று என்று சொல்லுகிறார். It says that agriculture spread rapidly in his kingdom. அப்ப தன் நாட்டுக்கும் தேவையானது போக மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனிடத்தில் அதுவும் பெருகிற்று. He had harvest land which was even more for his kingdom. நீங்கள் அந்த பகுதியை முழுவதுமாக வாசித்து பார்த்தீர்களானால் If you read the whole passage, கிட்டத்தட்ட அந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம் போல் இருந்தது. that kingdom was similar to the kingdom of heaven. ஒருவேளை அது கொஞ்சம் அதிகமாக போய்விட்டது என்று நீங்கள் நினைத்தால் If you think that's more, நான் கொஞ்சம் குறைத்து சொல்லுகிறேன். I will reduce it and say ஏதேன் தோட்டத்தை போல அந்த தேசம் இருந்தது. it was like the Garden of Eden. அருமையான தேவ பிள்ளையே, Dear children of Elohim, உன்னை ஏதேன் தோட்டமாக மாற்றுவதுதான் யாக்கோபுடைய சித்தம். it is Yahweh's will to change you into the Garden of Eden. ஹல்லேலூயா. நீ வற்றாத நீரூற்றை போலவும் வளமான தோட்டத்தை போலவும் இருப்பதுதான் யாக்கோபுடைய சித்தம். ஐசாயா chapter 58 verse 11. Yahweh will guide you continually and satisfy your soul in drought and strengthen your bones. You shall be like watered garden and like spring of water whose waters do not fail. ஹல்லேலூயா. Hallelujah. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இதுதான் யாகுவா நம்மேல் வைத்திருக்கிறதான தீர்மானம். This is the decision that Yahweh has kept for us. நாம் செய்ய வேண்டியது என்ன? What should we do? ஒரே ஒரு காரியம்தான். Only one thing. யாகோவுடைய விஷயத்திலே உத்தம இருதயத்தோடு இருப்போம். We must have a loyal heart towards Yahweh. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் உங்களை இந்த வண்ணமாக ஆசீர்வதிப்பார். And then Yahweh will bless us like so. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய இருதயத்தை இப்பொழுது பரிசோதித்து பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். We are in a situation to examine our hearts.
யாகோவை பற்றி நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? What does our heart say about Yahuwah? ஹல்லேலூயா. Hallelujah. நாம் அப்படி உத்தம இருதயத்தோடு இருக்கிறோமா இல்லையா? Do we have such loyal hearts or no? ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் உத்தம இருதயத்தோடு இருப்பீர்களானால் If you have loyal hearts, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயர்வதை மற்றவர்கள் பார்க்கும்படியாக யாகோவா செய்வார். Yahuwah will make others see your growth. ஹல்லேலூயா. Hallelujah. அதை பார்த்து மற்றவர்கள் யாகோவிடத்தில் வரும்படியாக யாகோவா செய்வார். Seeing your growth, many people will come to Yahuwah and Yahuwah will make it happen. சோ இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். So take a decision today. நான் என்ற மனிதனை நம்ப மாட்டேன். I won't trust any man. நான் என்னையும் நம்ப மாட்டேன். I will not trust myself. நான் யாகோவை மாத்திரம் நம்புவேன். I will only trust Yahuwah. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா, உம்மை துதிக்கிறேன், உம்மை வாழ்த்துகிறேன் ஐயா. ஹல்லேலூயா. We praise you, Father. Hallelujah. Our gracious Heavenly Father, we praise and thank you for this wonderful moment. Father, we believe with all of our heart that you have spoken to our heart, Father. Hallelujah. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் இருதயத்தோடு பேசினீர் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. Hallelujah. Father, hereafter we won't trust any man and we won't trust even ourselves, Father. But we will acknowledge you in all our ways with all our heart, Father. ஐயா, இனிமேல் நாங்கள் எந்த மனிதனையும் நம்ப மாட்டோம், நாங்கள் எங்களையும் நம்ப மாட்டோம் ஐயா. எங்கள் முழு இருதயத்தோடும் உம்மிலே நம்பிக்கையாய் இருந்து உம்முடைய பாதையிலே நாங்கள் நடப்போம் ராஜாவே. Hallelujah. Yes, Father, thank you for speaking to us. Father, I pray that you speak to every heart that they may take a favorable decision in their life, Father. Hallelujah. தேவரீர் ஒவ்வொரு இருதயத்தோடு நீர் பேசி அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்கும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. Father, we saw that it is pleased to bless every one of your children, Father. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று நாங்கள் பார்த்தோம் ஐயா. Hallelujah. Father, no one among us, Father, should miss this opportunity, this privilege which you have given to us, Father. தேவரீர் எங்களில் ஒருவரும் கூட நீர் எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தின இந்த நன்மைகளை இழந்து போனவர்களாக காணப்படாதபடிக்கு நீர் கிருபையாய் இருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. Father, I pray that you continue to speak to them, Father, throughout this week. Every moment, Father, I pray you speak to them. அப்பா, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் தொடர்ந்து பேசும். ஒவ்வொரு நிமிஷமும் தேவரீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. Hallelujah. Yahuwah. Father, I pray you bless everyone who have come today. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Even those who could not make it today, Father, let them receive the blessing of this day, Father. இங்கே வர முடியாமல் போன பிள்ளைகள் கூட இந்த நாளின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்யும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், செட்டைகளுக்குள்ளே மறைத்துக்கொள்ளும். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகி யாகுஷுவாக மசீஹா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. May Yahweh bless you. Yahuwah Shalom. Amen. Hallelujah.